வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் டைப், அதாவது டைப் நம்பர் 17ல பார்க்க போறோம். A, B and C can finish a work separately in 8, 9 and 12 days respectively. இது ஒரு first sentence. Next, C starts working alone. After one day, B joins him. This is second sentence. A also joins them even 3 days after the start of the work. So the next sentence. Next, in how many days the entire work will be finished? So இதான் next. So இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம கவனிக்கலாம். ஏபிசி அப்படின்னோட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, A plus B plus C நினைச்சிருவாங்க. பட் அங்க என்ன கொடுத்துருக்காங்க, தனித்தனியா கொடுத்துருவாங்க. செப்பரேட்லி, இந்த வேர்ட் பாருங்க, செப்பரேட்லி, தனித்தனியா. அப்போ ஏவோட ஃபுல் ஒர்க், ஏன்னா ஏ ஒர்க்னா ஃபுல் ஒர்க் எத்தனை டேஸ், 8 days. ஃபர்ஸ்ட் பிக்கு ஃபுல் ஒர்க், அதே ஃபுல் ஒர்க் தான் 9 days. டேஸ் இங்க போட்டுருவோம், 9 days. சி அதே ஃபுல் ஒர்க் எத்தனை டேஸ், 12 days இல்லையா, ரெஸ்பெக்டிவ்லி. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் அலோன் ஆஃப்டர் பி ஜாயின்ஸ். இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேப் போடுவோம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றா, சி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. சி ஸ்டார்ட் ஒர்க்கிங் அலோன் ஆஃப்டர் ஒன் டேக்கு அப்புறம், இங்க இருந்து இதுதான் ஒன் டேக்கு அப்புறம் யார் ஜாயின் பண்றா, ஆஃப்டர் ஒன் டே பி ஜாயின்ஸ். அப்போ பி இங்க ஜாயின் பண்றாரு, பி இங்க இருந்து ஜாயின் பண்றாரு. ஏ இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இது ஸ்டார்டிங். ஸோ பி ஜாயின் பண்றாரு 1 டேக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஏ ஆல்சோ ஜாயின்ஸ் தம் ஈவன் 3 days ஆஃப்டர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ஒர்க். ஜாயின்ஸ் தம்னா அவங்க கூட யார் ஜாயின் பண்றா, ஏ. ஈவன் 3 days ஆஃப்டர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ஒர்க். 3 days ஆஃப்டர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ஒர்க்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 3 days கழிச்சு. இங்க ஏற்கனவே 1 day போயிருக்கு. அப்போ 3 daysனா இங்க 3 days இங்க வச்சுக்கலாமா. ஸோ இப்போ ஏவும் ஜாயின் பண்ணிட்டார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இன் ஹவு மெனி டேஸ் என்டையர் ஒர்க் வில் பி பினிஷ்ட். அப்போ 3 பேர் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒர்க் பண்றாங்க. இங்க ஒர்க் பினிஷ் ஆகுது இல்லையா, ஒர்க் பினிஷ் ஆகுது. ஸோ இப்போ இங்க வந்து என்ன கேட்கிறாங்க, இது வந்து டோட்டல் டேஸ் எவ்வளோ, இன் ஹவு மெனி டேஸ் என்டையர் ஒர்க் வில் பி பினிஷ்ட். இவ்வளோ டோட்டல் டேஸ் எவ்வளவு நாள்ல ஒர்க் முடியும் அப்படின்னு கேட்கணும். நம்ம அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை கொஸ்டின் மார்க் இருக்கலாம், நம்ம இங்க எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் தனித்தனியா இருக்கும் போது சால்வ் பண்றது எப்படின்னா, டி இன்டூ இ ஈக்குவல் டு ஒர்க் நம்மளுக்கு தெரியும், we know days into efficiency equal to work. ஸோ இது மூணுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம பிக் நம்பர் பார்க்குறோம். ஸோ பிக் நம்பர்ல வந்து மற்ற 2 நம்பரும் போகணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளோ வருது பார்க்கலாம். 8 into 9 போட்டா 72. இப்போ 72ல 8 போகும், 9 மல்டிபிள். இது 12 போகுதா, கண்டிப்பா 72ல 12 போகும். அப்போ 72 இஸ் யுவர் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்னது, 72. எல்சிஎம் வந்து 72. இதுதான் என்னது, நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் இல்லையா. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு வந்து 72ல எத்தனை வாட்டி டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 9. இங்க 9 டிவைட் பண்ணோம்னா 8 இல்லையா. இங்க 6. 72 by 12 போட்டீங்கன்னா 6. அப்போ எல்லாத்தோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்டையர் ஒர்க் எவ்வளவு நாள்ல முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு நம்மளுக்கு இங்க பண்ணிருக்கோம் யூனிட்ஸ்ல வந்து 72. இந்த 72 என்பது டோட்டல் ஒர்க். அப்போ இந்த டோட்டல் ஒர்க் எது சேர்ந்ததுன்னா, சியோட எஃபிஷியன்சி எவ்வளவு, சியோட எஃபிஷியன்சி 6. அதே மாதிரி வியோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 8. ஏவோட எஃபிஷியன்சி 9 இல்லையா. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி, இவங்க ஒர்க் பண்ண டேஸ், இந்த
இந்த ஒர்க் பிளஸ் இந்த ஒர்க் பிளஸ் இந்த ஒர்க் 3 ஒர்க்கையும் சேர்த்தா 72. அப்போ நம்மளுக்கு வந்து சியோட ஒர்க் வேணும்னா எஃபிஷியன்சி இன்டூ டேஸ், அப்போ 6x பிளஸ் அது வந்து சியோட ஒர்க் மட்டும், அது சியோட ஒர்க். அதுக்கப்புறம் பியோட ஒர்க் வேணும்னா பியோட எஃபிஷியன்சி இன்டூ அதோட டேஸ் வேணும். ஆனா பி வந்து இவ்வளவு டேஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ டோட்டல் எக்ஸ் இதுல 1 டே போயிடுச்சுன்னா இப்போ இது இந்த டேஸ் எவ்வளவு வரும்? எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? சோ இது எக்ஸ் டேஸ். இவரு ஒரு நாள் கழிச்சு தானே ஒர்க் பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இவரு. அப்போ 8 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 அவரோட எஃபிஷியன்சி இன்டூ டேஸ் பிளஸ் இவரு எவ்வளவு எஃபிஷியன்சினா 9, பட் இவரோட டேஸ் வேணும்னா எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ சியோட ஒர்க்கு பிளஸ் பியோட ஒர்க்கு பிளஸ் ஏவோட ஒர்க், 3 ஒர்க்கையும் சேர்த்தா எந்த ஒர்க்கு? டோட்டல் ஒர்க் இல்லையா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 6x பிளஸ் 8x மைனஸ் 8 பிளஸ் 9x மைனஸ் 27 ஈக்குவல் டு 72 இது வருது இல்லையா? ஸோ நம்ம எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6x பிளஸ் 8x 14x, 14 பிளஸ் 9 23x, அப்போ 23x. அப்புறம் மைனஸ் 27 மைனஸ் 8 எவ்வளோ? 35 மைனஸ் 35 ஈக்குவல் டு 73. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு நம்பரை அந்த பக்கம் அனுப்பலாம். 72 பிளஸ் 35 மைனஸ் 35 அந்த பக்கம் போச்சுன்னா 35 23x இல்லையா? ஸோ இது என்னது? 5 2 7 7 3 107 23x ஈக்குவல் டு 107. இப்போ x வேணும்னா x ஈக்குவல் டு 107 டிவைடட் பை 23. ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 107 23 எவ்வளவு போகும்? ஒரு 5 டைம்ஸ் போட்டா 5 டைம் 5 100, 5 3s are 12, சாரி 5 3s are 15, 15 கிராஸ் ஆயிடுது. அப்போ 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 4 டைம்ஸ் 4 3s are 12, 9 92 இல்லையா? 92 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? 15 வரும் இல்லையா? ரிமைனிங் 15. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இதை 415 by 23. ஆன்சர் இருக்கா? 415 by 23. So this is your answer. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். P, Q and R can do a work separately in 10, 12 and 15 days respectively. First statement. Second, they start working together. After 2 days, P quits working. Second statement. Third statement, Q quit working 3 days before the work was completed. In how many days will the work be completed? இது last step. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்தோம்? PQR செப்பரேட்லி கொடுத்துருக்கோம், தனித்தனியா. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிக்கு தனியா பி கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஃபுல் ஒர்க் செப்பரேட்லி 10 days இல்லையா? அதே மாதிரி கியூ அதே 3 ஸ்டேட்மெண்டா கொடுத்ததுக்கு பதிலா கம்பைண்டா கொடுத்துட்டாங்க. ஸோ கியூ இன் 12 days. அதே மாதிரி ஆர் ஃபுல் ஒர்க் இன் 15 days இல்லையா? ரெஸ்பெக்டிவ்லி கொஸ்டின். அதுக்கப்புறம் they start working together. குவிட்னா போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மேப் போடுவோம் இல்லையா? we will keep a map, we will draw a map. so P, Q they start working together சொல்றாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. P plus Q plus R, they start working together. அதான் மீனிங் அது. and after 2 days P quit working. 2 நாள் கழிச்சு P போயிடுறாரு. அப்போ 2 நாள் கழிச்சு யார் மட்டும் இருப்பா? Q and R மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 2 நாள்ன்றது இங்க யார் போயிடுறா? P போயிடுறாரு. அப்போ யார் இருப்பா? Q plus R 2 பேர் தான் இருப்பாங்க. P போயிட்டாரு.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, Q quitனா அவர் போயிடுறாரு. ஒர்க்கிங் 3 days before the work was completed. ஒர்க் ஒரு இடத்துல இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஒர்க் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகுது, பினிஷ் ஆகுது இல்லையா, கம்ப்ளீட்டா பினிஷ் ஆகுறதுக்கு 3 days பிஃபோர், 3 நாள் முன்னாடி யார் போயிடுறா, 3 நாள் 3 days பிஃபோர் யார் போயிடுறா, 3 days பிஃபோர் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட், Q quit, Q போயிடுறாரு. அப்ப யார் இங்க இருப்பாங்க, ஆர் மட்டும் இருப்பாரு. புரியுதா, 2 days கழிச்சு P போயிட்டாரு, அப்போ 2 days இது கேப், அதுக்கப்புறம் Q and R மட்டும் இருக்காங்க. இப்போ ஆரும் போயிட்டாரு, எப்ப போறாருன்னா இங்க இருந்து பினிஷ்ல இருந்து 3 daysக்கு முன்னாடி ஆர் போயிட்டாரு, அது வரலாம் Q and R ஒன்னா தான் இருக்காங்க. சோ திஸ் இஸ் த மேப். சோ இங்க என்ன கேக்குறாங்க, in how many days will the work will be completed, எவ்வளவு நாள் இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது இல்லையா, இது மொத்தம் x days அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கொஸ்டின் மார்க் போடுவோம், நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம், எக்ஸ் டேஸ். இந்த எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ மேப் உங்களுக்கு கிளியரா போட்டாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த மூணுத்துக்கு டி இன்டூ இ ஈக்குவல் டு ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்மளுக்கு பிகர் நம்பர் 15. சரி, இங்க இது ரெண்டுமே போகணும் பிகர் நம்பர்ல இல்லையா, அப்போ 0 வரணும்னா 30 ட்ரை பண்ணலாம், 30ல இது போகும், பட் இது போகாது. சரி, நெக்ஸ்ட் அடுத்த 0 வரணும், அப்போ 60, அப்போ 60ல 15 போகும், 12 போகும், 10 போகும், அப்போ 6 times, 5 times, 4 times இல்லையா. எஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. பியோட எஃபிஷியன்சி 6, 5, 4. ஸோ 6 + 5 + 4 எவ்வளோ, 15. இவங்க 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி 15. Q வந்து 5 + 4 எவ்வளோ, இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி 9. ஆருக்கு 4, இதுதான் எஃபிஷியன்சி இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதோ இவங்க செஞ்ச ஒர்க்கு பிளஸ் இவங்க செஞ்ச ஒர்க்கு பிளஸ் இவர் செஞ்ச ஒர்க், 3 ஒர்க்கு ஆட் பண்ணா இது எவ்வளோ, தட் இஸ் கால்டு டோட்டல் ஒர்க் இல்லையா. அப்ப டோட்டல் ஒர்க் 60ன்றது இவங்க செஞ்ச ஒர்க்குன்னா இவங்களோட எஃபிஷியன்சி இன்ட்டு இவங்க இந்த டேஸ் எவ்வளோ, அப்போ இவங்க எத்தனை டேஸ், 2 days, எவ்வளோ எஃபிஷியன்சி 15, அப்போ 15 × 2, அதான் இவங்க ஒன்ன ஒர்க். நெக்ஸ்ட் இவங்களோட ஒர்க்கு 2 பேரோட ஒர்க்கு வேணும்னா இவங்களோட எஃபிஷியன்சி இந்த டேஸ் வேணும், இந்த டேஸ், இந்த இடத்துல உள்ள டேஸ் வேணும். நல்லா கவனிங்க, இது வரலாம் நம்ம டோட்டல் டேஸ் வந்து எக்ஸ், இந்த துண்டு மட்டும் வேணும்னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 3 மைனஸ் பண்ணா எக்ஸ்ல 5 மைனஸ் பண்ணா x - 5 தான் இதோட டேஸ், கரெக்டா இல்லையா. சோ இது என்னது, அவங்களோட எஃபிஷியன்சி 9 × x - 5. ஸோ இவங்களுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த ஒர்க் வேணும்னா நம்மளுடைய இவங்களோட எஃபிஷியன்சி, இவங்களோட டேஸ், இவங்க டேஸ் தான் 3 days கொடுத்துருக்க, 30ல இருந்து 3 days அது இல்லையா. அப்போ 4 × 3, இது இவ்வளவு. இப்போ 3 ஒர்க்கையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்துருக்கு இல்லையா, we get the total work. ஸோ இதை சிம்பிளை பண்ண வேண்டியதான், 30 + 9x - 45 + 12 = 60. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம், 9x + 42 - 45 இல்லையா, -45 = 60. இங்க நம்ம 60 -45 அங்க போச்சுன்னா +45, 42 அங்க போச்சுன்னா -42 இல்லையா. இது ஒரு 3, அப்போ 63. இங்க நமக்கு என்ன இருக்கு, 9x. அப்போ x = 63/9 = 7. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 7. we got it. ஓகே, ஸோ இதுல நம்ம நல்லா கவனிக்கணும், இங்க நம்ம கண்டுபிடிக்கிறது செப்பரேட்டா கண்டுபிடிச்சு டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சோம் யூனிட்ஸ்ல.
எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடும். இங்க இந்த மேப் வரையறது தான் நம்ம கரெக்டா வரையணும். அந்த மேப் வரையறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். they start working together. தேனா 3 பேரும், தேனா என்ன 3 பேரும் ஸ்டார்டிங் டுகெதர்னா 3 பேரும் பிளஸ் பண்ணி they together start working together. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. after 2 days QP quit. 2 நாள் கழிச்சு P இல்ல, அப்போ யார் மட்டும்தான் இருப்பாங்க? Q and R மட்டும் தான் இருப்பாங்க. நீங்க இங்க போட்டீங்கன்னா, இங்க 2 days போட்டு இங்க போட்டீங்கன்னா மறுபடியும் இங்க வந்து R இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல தான் போடணும், ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல யார் இல்ல, P இல்ல. சோ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ இந்த கேப் தான் 2 days. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, Q கிட்ட Q போயிடுறாரு. எப்ப போறாருன்னா working 3 days before completion of the work completed. ஒர்க் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 3 நாளைக்கு முன்னால. அப்போ இங்க இருந்து இங்க 3 நாளைக்கு முன்னால போயிடுறாரு யாரு, Q. அப்போ இங்க யாரு ஒர்க் பண்ணுவா, R மட்டும் தான் வேலை செய்வார். அப்போ இது வந்து 3 days இல்லையா? சோ இந்த மாதிரி மறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு, எல்சிஎம்னா இவங்களுக்கு எல்சிஎத்துல கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிக்கிற எஃபிஷியன்சியை இங்க கண்டுபிடிக்கிறோம். இந்த எஃபிஷியன்சி போடுறோம், இந்த எஃபிஷியன்சி போடுறோம். எஃபிஷியன்சி இன்டு டேஸ் இல்லையா? இவங்களோட டேஸ் இந்த 2 days, இந்த டேஸ் இவங்களோட டேஸ், இந்த டேஸ் வேணும்னா இதுல இருந்து இந்த 2 3 மைனஸ் பண்ணா 5 x minus 5, அதே மாதிரி இந்த 3 days. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஃபைனலா we get the answer x.